வணக்கம், வெல்கம் டு மேங்கோ சிட்டி கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது சோலார் ட்ரையர். நம்ம வீடியோவில் சோலார் ட்ரையரில் பொருட்களை காய வைக்கிறத பார்த்துட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். என்ன விலைக்கு வாங்கினது, எந்த கம்பெனியில் வாங்கினது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இதை பாருங்கள், வந்து இறங்குது. நான் எல்லாத்தையும் அப்படியே இறங்குனதுலேருந்து ஃபுல்லாக உங்களுக்கு காமிக்கிறேன். நாங்கள் மாடியில் தான் வச்சுக்கிறோம். இதை நம்ம நிலத்துலையும் வச்சுக்கலாம், இடம் இல்லாதவங்க மாடியிலையும் வச்சுக்கலாம். பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறவங்கெல்லாம் கண்டிப்பாக நிலத்தில் வச்சுக்கிறது தான் நல்லது. சின்ன லெவலில் பிஸ்னஸ் செய்கிறவங்க சின்னதாக மாடியில் வாங்கி வச்சுக்கலாம். வீட்டு யூஸுக்கு கூட சின்னதாக காம்பேக்டாக கூட வச்சுக்கிறாங்கங்க. இதை நம்ம மானியத்தில் கூட வாங்கிக்கலாமா? ஆனால் மானியத்தில் யார் யார் கொடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, விவசாயம் செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் மானியத்தில் தருவாங்க. அவங்கவுங்க பகுதியில் இருக்கிற வேளாண்மை பொறியியல் துறையில் கேட்டிங்கன்னா மானியத்தோட விவசாயிகளுக்கு குறிப்பாக கொடுப்பாங்க. நார்மலாக இருக்கிறவங்களாம் அமௌண்ட் கொடுத்து தான் வாங்கணும். நாங்களாம் அமௌண்ட் கொடுத்து தான் வாங்கணும். விவசாய நிலத்தில் இந்த சோலார் நமக்கு பதிஞ்சு கொடுத்தாங்கன்னா கடப்பா கல் போட்டு தான் செஞ்சு கொடுப்பாங்க. அப்போ உங்களுக்கு காத்தாலேயே நம்ம பொருட்களை வச்சு மிஷினை ஆன் பண்ணி விட்டுறலாமா. ஆனால் நம்ம மாடியில் வச்சுருக்கும் போது வெயில் வந்த பிறகு தான் நம்மளை மிஷினை ஆன் பண்ண சொல்கிறாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா 8 o'clock அல்லது 8:30 நல்ல வெயில் வந்த பிறகு தான் நாங்கள் மிஷினை ஆன் பண்ணுவோம். நாங்கள் வாங்கினது ATR சோலார் கம்பெனி. சோலார் ஃபிட் பண்ண பிறகு ஒரு நல்ல நாள் பார்த்து பூஜை போட்டுக்கிட்டோங்க. அதையும் நீங்கள் பாருங்கள். இந்த சோலார்னால் என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா, எல்லா உணவுப் பொருளையும் நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். காக்கா வாய் வச்சிரும், தூசி பற்றும், மழை வரும் அப்படின்னு எந்த பயமும் இல்லை. பொருள் பாதுகாப்பாகவும் நல்ல சுத்தமாகவும் இருக்கும். இதில் நம்ம நார்மலாக பொருட்கள்லாம் காய வைக்கிறதுக்கு வெளியே காய வச்சோம்னா ஒரு 4-5 நாள் எடுத்துக்கிச்சுன்னா, இதில் 2 அல்லது 3 நாள்லேயே நமக்கு காய வச்சு கொடுத்துரும். தேங்காயெலாம் ஒரு 10 நாள் ஆகும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது அந்த அளவுக்கு எடுத்துக்காது, சீக்கிரமாக காய வச்சு கொடுத்துரும். நாங்கள் ஒரு முறை மட்டும் தேங்காய் காய வச்சு எண்ணெய் எடுத்தோம். ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக வாசமாக அவ்வளோ ஒரு தூய்மையாக இருந்துச்சு, எங்களுக்கு கிடச்சிச்சு. சீக்கிரமாக பொருள்லாம் நமக்கு ட்ரை பண்ணி கொடுக்குற வாசி அதிக அளவு உற்பத்தி பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் இந்த சோலாரு. அந்த ஒரு பாக்ஸ் பார்த்திங்கள, அது டெம்பரேச்சர் கண்ட்ரோலர். அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நார்மலாகவே நமக்கு வெயில் 1 மடங்கு அடிச்சிச்சின்னா இது உள்ளார 2 மடங்கு 3 மடங்கு இந்த வெயிலை எடுத்து கொடுக்குமா. அப்போ சில பொருட்களுக்கு நமக்கு வெயில் அவ்வளோ தேவைப்படாதான். நம்ம இந்த டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும். அது நமக்கு வரவங்க அழகாக நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஒரு கைடு ஒன்று கொடுத்துருக்காங்க, புக்கு. அந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோலை நம்ம ஆன் பண்ணிட்டா 2 ஃபேன் இருக்கும் மேலே. அது 2 ஃபேனும் ஓட ஆரம்பிச்சிடும். அப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற அந்த வெப்ப காற்றை அந்த ஃபேன் வெளியே இழுத்து விட்டுரும். இது பாருங்கள், இதுதான் டெம்பரேச்சர் கண்ட்ரோல். நான் அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படியே ஒன்று ஒன்றா சொல்கிறேன், காமிக்க. இது சும்மா ஆன் பண்ணி விட்டேன். பொருள்லாம் உள்ளே இல்லை. ஃபஸ்ட் நாள் மொதல் ஆன் பண்ணணுன்னு சாமி கும்பிட்டுட்டு ஆன் பண்ணியாச்சு. இதை காத்தால் நம்ம பொருளை வச்சுட்டு ஆன் பண்ணி விடணும். இது ஃபேன் பாருங்கள். இது உள்ளே நிறையா வெப்பம் இருந்துச்சுன்னா அதை வெளியே இழுத்து விடும். அதுக்காக வச்சுருக்காங்க. நான் உங்களுக்கு தெளிவாக அந்த புக் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ சும்மா அப்படியே பாருங்கள். ரொம்ப ஹீட் இருந்துச்சுன்னா அதை வெளியே எடுத்து கொடுத்துரும். இப்போ வத்தல்லாம் வச்சோம்னா, நம்ம அந்த மாவு வத்தல், அரிசி மாவு வத்தல்லாம் வச்சோம்னா ஹீட் கம்மி பண்ணி வைக்கணும், இல்லாட்டி கருத்துக்கும். இதை பாருங்கள், ஓப்பன் பண்ணுறேன். இதில் பெரிய பிளேட்டு 3 கொடுத்துருக்காங்க. இது நல்ல வெயிட்டாக சூப்பராக உறுதியாக இருக்குது. நமக்கு தூக்கவே கஷ்டமாக இருக்கும். தூக்கிடுவேனா, கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் நல்லா. இது 3 பிளேட் கொடுத்துருக்காங்க. இது நல்ல பெருசாக இருக்குது. இது பக்கத்தில் பாருங்களேன், ஹோலாக போட்டிருக்கோம். இது 6 பிளேட் கொடுத்துருக்காங்க. இந்த நீளமாக இருக்கிறத டிவைட் பண்ணிட்டாங்க, 2 இருக்கும். நல்லா சீக்கிரமாகவும் பொருளை நல்லா காய வச்சு கொடுக்கும். மெயினாக இதுக்கு நமக்கு கரண்ட்டு தேவையில்லை, அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நமக்கு. இது பீட்ரூட்டு பியூர் பவுட்ரு நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் இந்த வெயிலேன்னு துருவி காய வச்சுருக்கேன். இது உள்ளே வச்சாச்சு. இப்போ எடுத்த வீடியோ இது. இப்படியே பொருளை உள்ளே வச்சுட்டு நம்ம அப்படியே சாத்திட்டு வந்துட வேண்டியதுதான். இது பாருங்கள், சோலாரில் பாதி, அதாவது லெஃப்ட் சைடு இந்த யூனிட் இருக்குது. இங்கே நம்ம பொருள்லாம் வைக்க முடியாது. இது டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணுறது, இந்த ஃபேனு இதெல்லாம். இதை அப்படியே சுற்றி காமிக்கிறேன். இங்கிட்டு தெரியுது பாருங்கள், அப்படியே இந்த பொருள் வச்சுருக்கிறதெல்லாம் இங்கிட்டு தெரியும். இங்கே நம்ம வச்சோம்னா எல்லா பொருளும் தெரியும். பாதி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதை பாதி இந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோல் இருக்கும். இது பீட்ரூட்டு சீவி வச்சுருக்கோம். இது கொஞ்சம் கேரட் துருவி வச்சுருக்கோம். நம்ம எந்த பொருள் வேணால் வச்சுக்கலாங்க. இதில் உணவுப் பொருட்கள் எது வேணால் வச்சுக்கலாம், நம்ம இஷ்டம். சும்மா நான் வச்சது இந்த கிளிப்பிங் தான் கையில் இருந்துச்சு, அதனால் இதை போட்டு விட்டுட்டேன்.
உங்களுக்கு. நான் நார்மலான செல்லில் தான் வீடியோ எடுத்து எடிட்டிங் பண்ணுறேன்னா ரொம்ப ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுது, அப்பப்போ அழிச்சு விட்ருவேன். இது போன வருஷம் எடுத்த வீடியோ. நான் இருக்கிறத கிளிப்பெல்லாம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இது வந்து இந்த சின்ன பிளேட் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து வீட்டுக்குள்ளார எடுத்தாந்து வச்சு வத்தலை நல்லா கிள்ளி வச்சு கொண்டு போய் வச்சு விட்ருவேன். அப்போ நமக்கு வசதியாக இருக்கும். வீட்டு யூஸுக்கு தான் போடுவேன், அதனால் அரை கிலோவாக போடுவேன். இங்கே பாருங்கள், அழகாக வச்சு காமிச்சிருக்கேன். 2.5 பிளேட்டு வருது. அதே மாதிரி நம்ம முறுக்கு வத்தலும் போட்டுக்கலாம். இது பாருங்கள், சுண்டக்காய் வத்தல். பச்சை சுண்டக்காய் வாங்கி வத்தல் போட்டேன், அதையும் காய வைக்கிறேன். இதையும் நான் வீட்டுக்குள்ளே கொண்டாந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு கொண்டு போய் மாடியில் காய விட்டுருவேன். நல்ல வசதியாக இருக்குது. நம்ம பிஸ்னஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்பப்போ இந்த வத்தல் சீசன் வரும்போது மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வச்சுக்குவேன் எல்லாத்தையும். இது பாருங்கள், காஞ்சிருச்சு. ஒரு நாளில் எப்படி காஞ்சிருக்கு பாருங்கள். இந்த பாருங்கள், இந்த புக்கு கொடுத்துருக்காங்க. ஏடிஆர் சோலார் சூரிய வெப்ப காற்று உலர்த்தி இங்கே போட்டிருக்காங்க. இது பாருங்கள், இது பூமியில் நிலத்தில் போட்டிருக்காங்க. இது உள்ளேலாம் காமிச்சிருக்காங்க பாருங்கள், பொருட்கள் வச்சுருக்கத நம்பர் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. அடுத்த பேஜ் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், என்னென்ன பொருள் வைக்கலான்னு தங்கி காமிச்சிருக்காங்க. இதுவும் இந்த பூமியில் போட்டிருக்காங்க. இந்த கொப்பரைக்காய், ஸ்பைஸு, அப்புறம் ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, இந்த பார்த்துக்கோங்க நீங்களே, எல்லாமே போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், சூரிய வெப்ப காற்று உலர்த்தி. இந்த மேலே ஒரு ஷீட் மாதிரி அது வச்சுருக்காங்க வெப்பத்தை இழுத்து கொடுக்கறதுக்கு. அதெல்லாம் நீங்களே பார்த்துக்குங்க, காமிக்கிறேன். அடுத்த பேச்சு பார்க்கலாம். கொப்பரைக்காய் போட்டிருக்காங்க. பராமரிப்பு. நம்ம காரெல்லாம் எப்படி தொடச்சி சுத்தமாக வச்சுக்குவோமோ அது மாதிரி வச்சுக்கணும் அப்படின்னாங்க. அதே மாதிரி நாங்களும் சுத்தமாக வச்சுக்கிறோம். இந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோல், வெப்பம் மற்றும் ஈரப்பத கட்டுப்பாட்டு கருவி, டெம்பரேச்சர் கண்ட்ரோல். இதை பாருங்கள், நமக்கு சொல்லி தருவாங்க. இதை வந்து காலையில் ஆன் பண்ணணும் அப்படின்னு. காலையில் நாங்கள் ஆன் பண்ணி விட்ருவோம், சாயந்தரம் நம்ம பொருளை எடுத்துரும்போது ஆஃப் பண்ணிட்டு வந்துடுவோம். இது இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. அடுத்த பேஜ் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், வாரண்டி கார்டு. அந்த ஷீட் இருக்குங்களா, பாலி கார்பனேட் ஷீட்டு, அதுக்கு வந்து இங்கே 5 இயர் வாரண்டி கொடுத்துருக்காங்க. இது வந்து இங்கே நம்மளுடைய அட்ரஸ். பேக் சைடு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், அட்ரஸ் பாருங்கள். நாங்கள் மதுரையிலேருந்து வாங்கினோம். அட்ரஸ் பார்த்துக்குங்க. இந்த அட்ரஸ்க்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க. நாங்கள் வந்து ஏறக்குறைய ஒரு 1 lakh ஆச்சு எங்களுக்கு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடிங்க இது. இப்போலாம் விலைவாசிலாம் கூட ஏறி இருக்குல்ல, அதனால் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்கும், நீங்கள் கேட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இது வந்து பீட்ரூட்டும் நெல்லிக்காவும் போட்டு முக்வாஸ் செஞ்சுருந்தேன். அதை தான் வெயிலில் காய வச்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம வீடியோவில் ஏற்கனவே போட்டிருக்கேன், நீங்களும் பாருங்கள். இந்த வெயிலை யூஸ் பண்ணி போட்டு வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு லிங்க்கு கொடுக்குறேன். அதில் வந்து காய வச்சது காமிச்சிருக்கேன். இப்போ நான் இப்போயே வீடியோ எடுத்து இப்போ நான் எடிட்டிங் பண்ணுற வாசி உங்களுக்கு காய வச்சது காமிக்க முடியாது. அப்படியே பார்த்துக்கோங்க. உள்ளே வச்சுருக்கதையும் பாருங்களேன். டோர் போடின பிறகு உள்ளே இருக்கிறதும் பின்னாடி காமிக்கிறேன் பாருங்கள். இதை பாருங்கள், இது உள்ளார இருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.